தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நீங்க அடுத்த 10வது நிமிடம் புதிய நியமனம் வழங்கப்படுது. அதுக்கு எல்லாமே ஒரு குடும்பத்திலேயும் அல்லது கட்சியிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் நடக்கிற செயல்கள் தான். பெருசுபடுத்திக்கிறது நாங்கள் பெருசுபடுத்திக்கிறது. மகளிர் மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்வார். எல்லாருக்கும் அழைப்பு விடுறோம், எல்லாரும் அழைப்பு விடுறோம், எல்லாரும் கலந்துடலாம். யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்வதில்லை, சொல்லப்போவதும் இல்லை. அந்த உறுப்பினர் கார்டெல்லாம் கொடுக்குறாரு சார். டாக்டர் அன்புமணி சார், நீங்க கொடுக்குறாரு உங்க படத்தை கூடாது, நீங்க அனுமதி இருக்கு அவரே போறாரு. இதை பற்றி இன்னொரு தரம் பெரிய வழக்கமா நான் வியாழக்கிழமை கூடுவேன். அந்த வியாழக்கிழமை கூடி சமூக ஊடக பேரவையோட ஆலோசனை கூட்டத்தில் நீங்க பேசும்போது அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆக்குவோம்னு பேசிருக்கீங்க. அடுத்த நாளே சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. இதுல சில முரண்பாடுகள் தெரியுதையா? இது ஒன்றும் முரண்பாடு இருக்க மாதிரி தெரியல. ஏதாவது வாய ஏதாவது உங்களை பின்புலத்திலிருந்து சிலர் இயக்குவதாலாம் சிலர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யாரையும் இயக்க முடியாது. 56 வருஷம் 95,000 கிராமங்கள். எத்தனை கிராமங்கள்? 95,000 கிராமங்களுக்கு குமரிக்குடியிலிருந்து குமரிமுனை வரைக்கும் இந்த கிழக்க மேற்க எல்லாம் பயணிச்சாங்க. 56 வருஷமா பயணிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு, ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முதல்ல காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பேன். அவங்களோடு 12 மணிக்கு நானும் சேர்ந்து விருந்து சாப்பிடுவேன். நான் வைக்கிற விருதுகள் அவங்க கலந்துக்குவாங்க, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுவேன். இப்படியெல்லாம் 46 வருஷம் கூடி 95,000 கிராமங்களுக்கு பயணம் பண்ணிருக்கேன். அதனால எத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணணும் எனக்கே தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய வாழ்த்துக்களோடு வெற்றி பயணமாக நீக்குகின்ற அதிகாரம் உங்களுக்கு இல்ல, கட்சி நிர்வாகிகளை நீக்குகின்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லன்னு சொல்லிட்டு சின்னையா சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்படி பாக்குறது மூலம் திலகபாமா நீங்க அன்புமணி நீக்குவீங்களா சார் கட்சியில இருந்து? திலகபாமா நீக்குவது போன்று அன்புமணி நீக்குவீங்களா கட்சியில இருந்து? தேவையில்லாத கல்வியெல்லாம் காயாது. திலகபாமா நிற்கிறது சிறுபான்மையில தான் அந்த பொறுப்புக்கு ஆரம்பத்திலிருந்து போட்டு ஒரு சிறுபான்மையா இருக்கணும். அதாவது முஸ்லீமா இருக்கணும், கிறிஸ்டியமா இருக்கணும். அப்படிதான் இதுவரைக்கும் இருந்தது. இந்த பெண்மணி இடையில போட்டோம். ஆனா மறுபடியும் ஒரு முஸ்லீம் மன்சூர் ஒரு முஸ்லீம் போட்டிருக்கோம். திருப்பூரை சார்ந்தவர் பொருளாதார போட்டிருக்கோம். அவர் முதல்ல ஏற்கனவே 7 வருஷம் பொருளாதாரம் இருந்தவர். முதல் இந்த கட்சி தொடங்கிய போது முன்னாள் அமைச்சர் முன்னாள் பெட்ரோலியம் அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள் எனக்கு பார்க்க வந்திருக்காரு. அந்த காலத்துல இருந்து சிறுபான்மைக்கு தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதனால இப்ப அதை சரி பண்ணிட்டோம். சரி பண்ணி ஒரு முஸ்லீமுக்கு மன்சூர் திருப்பூரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சிறுபான்மைக்கு அதை கொடுத்துருக்கோம். அதையே செல்லாதுன்னு சொல்லியிருக்காரு சின்னரையா. செல்லாது சொல்லணும், சொல்லாது திருப்பி திருப்பி பச்சை நேத்துல இருந்து தான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. நேத்துல இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இனிமேல் தான் நான் சுதந்திரமாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி நிர்வாகிகிட்ட பேசி வர்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அது சுதந்திரமாக செயல்படுவது, சுதந்திரமாக எண்ணுவது, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்பு
அவருடைய கடமை. அவங்க சொன்னாங்க, அவருடைய சொல்றது அவருடைய கருத்தை நீங்க எடுப்பீங்க. மாவட்ட செயலர் கூட்டத்தை நீங்களும் கூப்பிட்டீங்க, மாவட்ட செயலர் கூட்டத்தை வந்து நிறுவனர் ஆகிய நீங்களும் கூப்பிட்டீங்க. ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்திற்கு வந்து பெரும்பாலான மாவட்ட செயலர் போயிருக்காங்க, இங்க வரல. கட்சியுடைய நிர்வாகிகள் பெரும்பாலும் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. போவாங்க, வருவாங்க, வருவாங்க, போவாங்க, போவாங்க, வருவாங்க. ஒருத்தர் போவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் போவாரு. அவருடைய செயல்பாட்டை, ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை, மாவட்ட செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றுவோம். மாற்றம் வேற ஒருத்தர் வருவாரு. நிர்வாகிகள்கிட்ட தொண்டர்கள்ட்டையும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது, நிர்வாகிகள்ட்டையும் தொண்டர்கள்ட்டையும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது இல்லையா இது மாதிரி கட்சி நிர்வாகிகள? ரெண்டு பேரும் எப்படியா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ரெண்டு பேரும் நேரடியா சந்திச்சு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா? எப்ப பேசுறதுக்கு வாய்ப்பு கேளுங்க. உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். அதனால எது எப்போ என்ன நடக்கும்ன்றது யாராலையும் நினைக்க முடியாது. ஜோசிகாரை பார்த்து அந்த மொபைல் கேளுங்க. உங்களோட மகனை சந்திப்பதே ஒரு அதிசயம் சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை எப்படி வர காரணம்? அந்த கருத்துல சொல்றேன், பொதுவா சொல்றேன், உலக நிகழ்ச்சியை சொல்றேன். ஐயா, இதுக்கு நிரந்தர தீர்வு எப்ப எட்டப்படும்? பொதுக்குழு எப்ப கூடுங்க? தீர்வு சொன்னீங்கன்னா அந்த அடிப்படையில் நான் யோசிக்கிறேன். ரெண்டு பேரும் அமர்ந்து பேசி முடிவு பண்ணலாம், இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சார். அதே தேர்வு எல்லாவற்றுக்கும் தேர்வு இருக்கு. தேர்வு இல்லாம எதுவுமே இல்லை. அதனால நல்ல தேர்வு கிடைக்க வேண்டும் நீங்க விரும்புறீங்கல்ல? பொதுக்குழுவா? அதுக்கான யோசனை இன்னும் அதை பற்றி யோசிக்கிறது. கடந்த அதிமுக கூட்டணியில வந்து நீங்க ராஜ்யசபா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்ப இந்த கட்சியில் நிலவர குழப்பத்தின் காரணமாக அந்த வாய்ப்பு பறி போயிடுச்சுன்னு சொல்லி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட தெரிவிச்சிருக்காங்க நினைக்கிறேன். என் காதுக்கு வரல. நீங்க ஒருவேளை ஒற்றுமையா இருந்தா அந்த வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைச்சிருக்கு. வரும், போகும், வரும். வரும்போது வரவேற்போம், போகும்போது போய் அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பதவிக்கு சொல்லி விடுவோம். ஐயா, தொடர்ந்து நிர்வாகிகளை வந்து மாத்திட்டே வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டமான நிர்வாகிகளை வந்து மாத்துறதுக்கு தொடருமா? தொடர்ந்து நல்ல நிர்வாகிகளை தொடர்ந்து மாற்றுவோம், போடுவோம். தினம் போட்டுதான் இருக்கோம். மணியர் சங்க மாநாட்டு குழுவோட தலைவரா வந்து அன்புமணி நியமிச்சுட்டு இந்த சோழமண்டல மகளிர் மாநாட்டுக்கு யார் தலைவராக? மாநாட்டு குழு தலைவராக்கி. மாநாட்டு குழு தலைவர் மூத்த அருள்மொழி மணியர் சங்க தலைவர், அவர் தான் குழு தலைவர். பல குழுக்களை அவர் உருவாக்குவார். அந்த குழுக்கள் எல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு எல்லாம் செயல்படும். இடையில என்னுடைய ஆலோசனை காப்பாங்க, நானும் ஆலோசனை. மூத்த நிர்வாகிகள் எல்லாம் ஐயா தன்னை பின்னால் இருந்து யாரும் இயக்கவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது கூறியிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்ட நிலையில் தற்போது அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இவ்வாறு கூறியிருக்கிறார். முன்பாக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னை பனையூரில் நிர்வாகிகளுடனான சந்திப்பு என்பது நடைபெற்றது. ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு ஆதரவாக திரண்டிருந்தனர். இந்நிலையில்தான் தற்போது திரு ராமதாஸ் அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அன்பு
அன்புமணி பேசியது தொடர்பாக பல்வேறு கேள்விகளும் இவரிடம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு குழப்பமான சில பதில்களை தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாமகவின் மகளிர் மாநாடு நடைபெறும் என்றும் அதில் கலந்து கொள்வதற்கு அன்புமணிக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். முன்பாக சில நிர்வாகிகள் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருந்தது. அது தொடர்பான கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டன. அதற்கு செல்லுவது செல்லாது, செல்லாதது செல்லும் என்று ஒரு பதிலை அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக இன்னும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. நிர்வாகிகள் நீக்கம் செல்லாது என்று அன்புமணி கூறியிருந்த நிலையில் அது தொடர்பான கேள்வி அவரிடம் முன்வைக்கப்பட்டது. அதேபோல சட்ட விதிகள் குறித்து தான் படிக்கவில்லை என்றும் அது தொடர்பாக பின்னர் பதிலளிப்பதாகவும் திரு ராமதாஸ் கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாமகவின் மகளிர் மாநாடு என்பது நடைபெற இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இதில் அன்புமணியும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். செயல்பாட்டை பொறுத்து மாவட்ட செயலாளர்களை மாற்றுவது என்பது அனைத்து கட்சியிலும் நடக்கக்கூடிய ஒன்றுதான் என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.